இன்றைக்கி தவ வேள்வியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். எதற்காக 6 சாட்டை அடி? எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. என்னை பொறுத்தவரை முருகப்பெருமான்கிட்ட எங்களுடைய வேண்டுதலை இந்த 6 சாட்டை அடியாக சமர்ப்பிக்கின்றோம். விரதம் இருக்க போகின்றோம், அரசியல் பணியை செய்ய போகின்றோம், ஆண்டவனிடம் முறையிடப் போகின்றோம். கிடைக்கின்ற எல்லா மேடையிலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோலுரித்து காட்டப் போகின்றோம். ஆட்சியில் 3 ஆண்டுகளாக தமிழகத்தை எவ்வளோ பின்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க, இதெல்லாம் கூட தொடர்ந்து பேசுவோம். ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரியும், நான் காவல்துறையிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவர் மீது தொடுக்கப்பட்ட அந்த ரேப் அண்ட் மர்டர், அதில் இறந்து போனாங்க. அன்றைக்கி நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்த பிறகு அந்த சகோதரியினுடைய தாயார் என்கிட்ட கேட்டாங்க, அண்ணே நீங்கள் குற்றவாளியை பிடிச்சி கொடுத்துட்டீங்க, திரும்ப என் பொண்ணை கொடுங்க அப்படின்னு. அது ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்னை இங்கே என்னோட இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்ய வைக்க ஆரம்பித்தது. இன்றைக்கி அதே போல் ஒரு நடக்குது, அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண அரசியல்வாதிகளைப் போல் ஏதோ பேசிட்டு நாமளும் கடந்து போயிடுறோம். அடுத்த நிகழ்வு வரும்பொழுது மறுபடியும் அதை பற்றி பேசுகிறோம். அது என்னால் பொறுத்து கொள்ள